எங்க அப்பாவோட சடலம் அந்த டயருக்குள்ள இருந்ததை பார்த்ததுக்கு அப்புறம் திருப்பியும் அதை எடுத்துட்டு வந்து பின்னாடி பேக் சீட்ல போட்டுக்கிட்டு அதே இடத்துல வந்து போடுறதுக்காக வந்திருக்கான். தெரிந்தேதான் விபத்தை ஏற்படுத்தி இழுத்து சென்றிருக்கிறார். கண்ணாடி உடைஞ்சிருக்கு. ஆள் காருக்கு அடியில சிக்கி இருந்தது தெரிஞ்சும் இப்படியா? 2 கிலோமீட்டருக்கு மனசாட்சி இல்லாம இழுத்து சென்று இருக்கிறார். எங்க அப்பா வந்து நேத்து நைட்டு அடிபட்டு கிட்டத்தட்ட 2.5 கிலோமீட்டருக்கு அந்த கார்லயே அவன் அந்த டயர்லயே ரோல் பண்ணி எடுத்துட்டு போய் அவன் வீடு வரைக்கும் ஏற்றிருக்கான். வீட்டுல டயர்களுக்கு ஏதோ ரத்தக்கரையா இருக்குன்னு சொல்லி எட்டி பார்க்கும்போது எங்க அப்பாவோட சடலம் அந்த டயருக்குள்ள இருந்ததை பார்த்ததுக்கு அப்புறம் திருப்பியும் அதை எடுத்துட்டு வந்து பின்னாடி பேக் சீட்ல போட்டுக்கிட்டு அதே இடத்துல வந்து போடுறதுக்காக வந்திருக்கான். இன்னைக்கு உள்ள இருக்கான். அவன் IRTTல ஒர்க் பண்ற ENT டாக்டர். உடல் சிதைந்து உயிரிழந்தவரின் மகள் பட்ட பாடும் உறவினர்கள் காவல் நிலையத்தை முற்றுகையிட்டு செய்த சாலை மறியல் போராட்டமும். விபத்தா கொலையா? விபத்தை ஏற்படுத்திய மருத்துவர் கைது செய்யப்பட்டாரா? ஈரோடு மாவட்டம் சேனாதிபதி பாளையம் பகுதியை சேர்ந்தவர் 50 வயது மதிக்கத்தக்க மணி. இவர் நள்ளிரவில் தன் இருசக்கர வாகனத்தில் தங்கம்பாளையம் புறவழி சாலை வழியாக சென்ற போது அவரது வாகனத்தின் பின்னால் வந்த கார் ஒன்று மணியின் பைக் மீது மோதி விபத்தை ஏற்படுத்தியதாக கூறப்படுகிறது. விபத்தில் காருக்கடியில் மணி சிக்கிக் கொண்டாராம். இதனை அறிந்தோ அறியாமலோ காரை ஓட்டிச் சென்ற நபர் தனது வீடு வரை 2 கிலோமீட்டர் தொலைவிற்கு அவரை இழுத்து சென்றதாக கூறப்படுகிறது. அலட்சியமாக காரை இயக்கி விபத்தை ஏற்படுத்திவிட்டு அங்கு நிற்காமல் வீடு வரை வாகனத்தை இயக்கி இறங்கி பார்த்தபோது காருக்கடியில் வாகன ஓட்டி மணி உடல் சிதைந்து உயிரிழந்த நிலையில் இருக்க விபத்து ஏற்படுத்தப்பட்ட பகுதிக்கே மீண்டும் அந்த உடலை எடுத்து வந்து அந்த மருத்துவர் போட்டுவிட்டு சென்றதாக மணியின் மகள் கதறி துடித்த காணொளி வலைதளத்தில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. இந்த நிலையில் அந்த கார் ஓட்டுநர் பெருந்துறை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் மருத்துவராக பணியாற்றி வரும் ராவணன் என்பது தெரிய வந்திருக்கிறது. அவர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ள நிலையில் அந்த அரசு மருத்துவர் விபத்தை மறைக்க முயற்சித்துள்ளதாகவும் அவர் மீது கூடுதல் வழக்கு பதிவு செய்து கைது செய்ய வேண்டும் என்றும் உயிரிழந்த நபரின் உறவினர்கள் ஈரோடு தாலுகா காவல் நிலையம் எதிரே மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அவர் ஒரு மனிதர் சிக்கி இருந்தது தெரிந்துதான் இழுத்து சென்றிருக்கிறார். கார் கண்ணாடி உடைந்த போது ஏன் காரை நிறுத்தவில்லை என்றெல்லாம் உறவினர்கள் காவல்துறையினரிடம் கேள்வி கணைகளை தொடுத்தனர். போராட்டத்தால் ஈரோடு சென்னிமலை சாலையில் பெரும் வாகன நெருக்கடி ஏற்பட்டது. காவல்துறை கண்காணிப்பாளர் முத்துக்குமரன் தலைமையிலான போலீசார் அந்த மருத்துவர் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என உறுதியளித்ததை தொடர்ந்து மக்கள் அங்கிருந்து கலைந்தனர். அந்த மருத்துவர் மீது 4 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடந்து வருகிறதாம்.